வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு பாலிவுட் மூவி தாங்க பார்க்க போறோம். அனில் கபூர் நடிப்புல சுரேஷ் திருமேனி டைரக்ஷன்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகிக்கிற படம் தான் சுபேதார். இந்த படம் கம்ப்ளீட்டா ஒரு ஆக்ஷன் மூவி. ஜெயிலர் படத்துல ரஜினி எப்படி ஒரு ஸ்டைலான ஆக்ஷன் பண்ணிருப்பாரோ அதே பாணியில ஒரு வயதான முன்னாள் ராணுவ அதிகாரியா இருந்துட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு ஆபத்து வரும்போது எப்படி விஸ்வரூபம் எடுக்கிறாரு அப்படிங்கறதான் படமே. அனில் கபூர் ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ சுபேதார். அவர் தன்னோட ஊருக்கு திரும்பி வராரு. ராணுவத்துல ரொம்ப கட்டுக்கோப்பா இருந்தவருக்கு தன்னோட ஊரோட நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த ஊர்ல எந்தவித கட்டுப்பாடுமே கிடையாது. அவருக்கு ஒரு மகளும் இருக்காங்க, ராதிகா மதன். ஆனா அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லாம ஒரு கேப்ல இருக்காங்க. ஏன்னா தன்னோட மனைவியோட இறப்புக்கு தான் தான் காரணம் அப்படின்னு அனில் கபூர் ஒரு குற்ற உணர்ச்சியில இருப்பாரு. வில்லனா ஆதித்ய ராவல் பிரின்ஸ்ங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. பார்த்த உடனே கடுப்பாகிற அளவுக்கு ஒரு வெறித்தனமான நடிப்பு கொடுத்திருக்காரு. இவர் தான் ஊர்ல மணல் கொள்ளையில ஈடுபட்டு மக்களை சித்திரவதையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல சுபேதாருக்கும் பிரின்ஸுக்கும் இடையில மோதல் வெடிக்குது. அது எதனால அங்கதான் ஒரு சென்டிமெண்ட் கனெக்ஷனும் கொண்டு வராங்க. அனில் கபூர் தன்னோட மனைவியோட நினைவா ஒரு ஜீப் வச்சிருக்காரு. அது வெறும் வண்டி மட்டும் இல்ல, அவரோட உணர்வாகவும் இருக்கு. அந்த ஜீப் மேல ஒரு தாக்குதல் நடக்குது. இது தன்னோட தனிப்பட்ட கௌரவத்துக்கு வந்த இழுக்கா சுபேதார் நினைச்சிட்டு இருக்காரு. அதே ஊர்ல மணல் கொள்ளையால சின்ன பசங்களும் இறந்து போறாங்க. பாஷா படத்துல எப்படி மாணிக்கம் பாஷாவா மாறினாரோ அதே மாதிரி மூமெண்ட் இந்த படத்துலயும் ஒண்ணு இருக்கு. அங்க இருந்துதான் படம் கொஞ்சம் விறுவிறுப்பாவும் போகுது. இதுல பிரின்சஸ் மட்டும் வில்லனா கிடையாது, மோனல் சிங் இதுல லேடி வில்லியா வராங்க. ஆனா ஜெயில இருந்துட்டு ஊரை ஆட்டி படிச்சுட்டும் இருக்காங்க. ஆனா அந்த கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் பலமா கட்டியிருக்கலாம். அனில் கபூர் ஒரு அமைதியான மனிதனா இருந்துட்டு ஒரு ஆக்ரோஷமான சுபேதரா மாறுற இடம் அருமையா இருக்கு. நடிப்பை பொறுத்த வரைக்கும் அனில் கபூர் கச்சிதமா பொருந்தி இருக்காரு. 60 வயசுலயும் அந்த ஆக்ஷன் காட்சிகள் அவர் காட்டுற வேகம் அருமையா இருக்கு. ராதிகா மதன் வெறும் மகளா மட்டும் வந்துட்டு போகாம ஒரு சண்டை காட்சியில நான் சுபேதாரோட பொண்ணு அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. குஷ்பு இந்த படத்துல ஒரு கௌரவ தோற்றத்திலயும் வராங்க. ஆனா அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் இல்லன்னு தான் சொல்லணும். தொழில்நுட்ப ரீதியா கேமரா ஒர்க் அந்த ஊரோட புழுதியும் மணலையும் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கு. இசையும் ஒளிப்பதிவும் எல்லாமே தரமாவே இருக்கு. ஆனா சில இடங்கள்ல செட் போட்டு எடுத்தது அப்படியே அப்பட்டமா தெரியறது ஒரு சின்ன மைனஸ்னே சொல்லலாம். படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ஆக்ஷன் தர்பாரை நடத்தியிருக்காங்க. கதையை விட ஆக்ஷனுக்கு தான் இயக்குனர் சுரேஷ் திருவேணி அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது. கடைசியா படம் முடியும் போது பார்ட் 2க்கு ஒரு ஹிண்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆக மொத்தத்துல சுபேதார் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விறுவிறுப்பான ஆக்ஷன் கதை பிடிக்கும், அனில் கபூரோட மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், ஒரு 4 சண்டை காட்சி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.